ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக இருக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள், அங்கேதான் வளர்ந்தார்கள், தீனுடைய வேலையை ஆரம்பித்தார்கள், ஏகத்துவ பணியை தொடங்கினார்கள். எதிரிகளின் மூலமாக கடுமையான எதிர்ப்பிற்கு உள்ளானார்கள். ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாட்டை விட்டே துரத்த ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்திலே அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஓ மக்காவே, இந்த எதிரிகள் என்னை துன்புறுத்தாவிட்டால், என்னை சித்திரவதைக்கு உள்ளாக்காவிட்டால் நான் இந்த மண்ணிலே தான் இருந்திருப்பேன். என்னை இவர்கள் கடுமையான முறையிலே சோதிக்கின்றார்கள், எனவேதான் என்னுடைய சொந்த மண்ணை விட்டு, பிரியமான மக்காவை விட்டு வெளியேறுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பானவர்களே, இதுதான் நாட்டுப்பற்று. இந்த நாட்டுப்பற்று தான் நம்மவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையானது. அவர் எந்த தேசத்திலே வாழ்ந்தாலும் சரி, அவர் வாழும் அந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் அதற்கு முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கின்றார்கள். நம் இந்திய தேசத்தினுடைய 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த வேளையிலே நம்முடைய முன்னோர்கள் இந்த சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த நம்முடைய முன்னோர்களை நினைவுபடுத்துவது என்பது மிக மிக பொருத்தமான ஒரு விஷயமாக இருக்கும். நம்முடைய தேசம் இருக்கின்றது எப்படிப்பட்ட தேசம் என்று சொன்னால், வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தேசம் என்பதாக சொல்லுவார். ஏன் வேற்றுமையில் ஒற்றுமை என்றால், இங்குதான் உலகத்திலேயே, உலக அரங்கிலேயே பல்வேறு விதமான மொழிகளை கொண்டவர்கள் இருப்பார்கள், பல்வேறு இனங்களை கொண்டவர்கள் இருப்பார்கள், பல மொழிகளை கொண்டவர்கள் நம்முடைய தேசத்திலே வசிப்பார்கள். ஆனாலும் அனைவர்களும் ஒன்றாக இருப்பார்கள். தங்களுடைய இனத்தால், மொழியால், இன்ன பிற விஷயம் கலாச்சாரத்தால் வேறுபட்டு இருந்தாலும், ஆனால் இந்தியன் என்ற ஒற்றை சொல்லில் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். அன்பானவர்களே, இந்த சுதந்திரத்தினுடைய இந்த நோக்கம் இன்றளவிலும் பேணப்பட்டு வருகின்றதா என்பதையும் நாம் சற்று யோசிக்க வேண்டும். இந்த சுதந்திரம் எதற்காக பெறப்பட்டு கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்றைக்கு வரைக்கும் மிக சரியாகத்தான் இருக்கின்றதா என்பதை எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொன்றாக கேள்விக்குறியாகிக் கொண்டே வருகின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலிலே இந்த சுதந்திரத்தை பெற்றுத் தருவதற்காக நம்முடைய முன்னோர்கள் எத்தனை பெரிய தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் என்பதையும் நாம் இந்த தருணத்திலே அந்த வரலாற்றை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். பொதுவாக வரலாறுகள் என்பது சில நேரங்களில் மறக்கலாம். அது மனிதனுடைய இயல்பு. நீண்ட காலங்களுக்கு பிறகு ஒரு சில வரலாறுகளை மறந்து போவது, மறந்து விட்டோம் என்று சொன்னால் அதை விட்டுவிட மாட்டார்கள், மறுபடியும் எடுத்து படிப்பார்கள். இது இயல்பு. ஆனால் சிலர் வரலாற்றை மறைக்கின்றார்கள். நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்றை மறைக்க திட்டமிடுகின்றார்கள். இதுதான் சூழ்ச்சி என்பது. இது இயல்பு அல்ல. தானாகவே மறப்பது என்பது இயல்பு. ஆனால் வரலாற்றை மறைப்பதும் பாட புத்தகத்திலிருந்து அகற்றுவதும் எல்லாம் இதுதான் சூழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே இந்த சூழ்ச்சிக்கு நாம் எக்காலத்திலும் ஆளாகக்கூடாது. இவருடைய சூழ்ச்சிகளுக்கு எக்காலத்தில் நாம் ஆளாகக்கூடாது. நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்றை நாம் ஒவ்வொரு வருடமும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், அந்த அளவிற்கு நம்முடைய முன்னோர்கள் இந்த சுதந்திரத்திற்காக, நாம் எல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக அவர்கள் பாடுபட்டிருக்கிறார். முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய ஒரு போராளிகளாக திகழ்ந்திருக்கின்றார்கள்
எனவே இந்த வரலாற்றை தான் இவர்கள் ஒட்டுமொத்தமாக மூடி மறைத்து பார்க்கின்றனர். இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இப்படிப்பட்ட வீர தியாகங்களை யாராலும் மறைக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு அவர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இந்த சுதந்திரத்தினுடைய வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் அதனுடைய வரலாறு. 200 ஆண்டு கால வரலாறு தான் இந்த சுதந்திரத்தினுடைய வரலாறு. இது வெறுமன 1947க்கு முன்னால், சில வருடங்களுக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட வரலாறுகள் அல்ல. மிக நீண்ட வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் இஸ்லாம். அந்த 200 ஆண்டு கால வரலாற்றிலே முதல் 100 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இந்த சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறார். அதிகமானவர்கள் 99% இந்த முதல் 100 ஆண்டிலே அதிகமான மக்கள் இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயனை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றனர். அதற்கு பிறகுதான் ஒவ்வொருவர்களாக சேர்ந்து என்ன செய்தார்கள், இந்த சுதந்திரத்தினுடைய போராட்டத்தை துவங்கினார்கள். ஆனால் ஆரம்பம் இந்த சுதந்திரத்தினுடைய வேட்கை ஆரம்பித்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான் என்று நாம் தைரியமாக சொல்லலாம். இந்த சுதந்திரத்தினுடைய முதல் தியாகி யார் தெரியுமா? வங்காளத்தின் மன்னராக திகழ்ந்த சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி, மிகப்பெரிய மன்னர். இவர் ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தார். ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தார்கள். மக்களை இந்த சுதந்திரத்தினுடைய போராட்டத்தின் பக்கம் மக்களை என்ன செய்தார்கள்? அவர்கள் தூண்டினார்கள். மக்களே, நீங்கள் எல்லாம் இவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்காதீர்கள், நாம் எல்லாம் அடிமைப்பட்டு கிடக்க கூடாது என்பதற்காக மக்களை தூண்டினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ஆங்கிலேயர் ஒரு முடிவு எடுத்தார். என்ன முடிவு தெரியுமா? இவரை இப்படியே விட்டால் இவர் என்ன செய்வார்? முழு இந்தியாவையுமே இந்த சுதந்திரத்தின போராட்டத்திற்கு போராடக்கூடிய மக்களை உருவாக்கி விடுவார். இவரை இப்போவே என்ன செய்யணும்? இவரை நசுக்க வேண்டும் என்று அவன் கருதி அவர் என்ன செய்கின்றார்? சிராஜுத்தௌலா அவர்களை தலை துண்டாக துண்டித்து, தலையை உடலிலிருந்து தலையை துண்டித்து எடுத்து தெரு முனைகளில் வைத்தார். காட்சி பொருளாக. எதற்கு தெரியுமா? காட்சி பொருளாக வைக்கப்பட்டது அவருடைய தலையை. ஏன் என்று சொன்னால், இப்படித்தான் யாராவது நீங்கள் போராடினால் உங்களுக்கும் இதே நிலைதான் என்று அச்சமூட்டப்பட்டது. முன்னோருடைய வரலாறு, வீர வரலாறு. என்ன அச்சமூட்டப்பட்டது? யாம் இவரை போன்றுதான் உங்களுக்கும் இது போன்றுதான் நிகழும் என்ற இந்த அச்சத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஆனாலும் நம்முடைய முன்னோர்கள் விட்டார்கள் என்று சொன்னால், இல்லை இல்லை, இன்னும் வீரியம் எடுத்தது சுதந்திரத்தினுடைய போராட்டம். நீங்கள் எத்தனை பேரை கொன்றாலும், ஏன் என்று சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு பொதுவாகவே அல்லாஹ் தஆலாவால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், ஷஹீத் என்ற ஒரு தியாகி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டம் இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள், யாருக்கும் அடிமைப்பட்டு கிடக்க மாட்டார்கள். எனவே இவர்கள் சொல்லும் இந்த அடிமைத்தனத்திற்கு இயற்கையாகவே எதிரானவர்கள் இஸ்லாமியர்கள். அல்லாஹ் தஆலாவால் கொடுக்கப்பட்ட அந்த தன்மையில் ஒன்று அவர்களுக்கு இருக்கின்றது. நாமெல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வீர வரலாறு. இன்றைக்கு அவைகளை அவருடைய வரலாற்றை மட்டுமல்ல, அவருடைய பிறந்த நாளை கூட கொண்டாடுவதற்கு தடை போடப்படுகிறது. திப்பு சுல்தான் என்று சொன்னாலே அவருடைய பெயரை யாருமே உச்சரிக்க கூடாது என்பதற்கான எல்லா விதமான திட்டமிடல்களும் ஏற்படுத்தப்படுகின்றது. வரலாற்றிலே அவருடைய பெயரை திரிப்பு செய்யப்படுகின்றது, அவருடைய பெயரை எடுக்கப்படுகின்றது. அவருடைய வரலாற்றை வருங்கால சந்ததிகள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக திப்பு சுல்தான் என்றால் யார் என்று தெரியக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய ஒரு முயற்சிகள் நடக்கும். இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சூழ்ச்சிகள் இருக்கிறதெல்லாம். இதுவெல்லாம் சூழ்ச்சிகள். ஒரு வருங்காலம் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி என்ற மன்னரை நினைக்க கூடாது என்பதற்காக இந்த வரலாற்று திரிப்புகள் செய்யப்படுகின்றது. இந்த
எத்தனை பெரிய வீர தீரமிக்கவர்கள். ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்கும் வரை ஆங்கிலேயர்களுக்கு தைரியம் பிறக்கவில்லை, இந்த நாடை நாம் கைப்பற்றி விட்டோம் என்பது. எப்பொழுது அவர்களுக்கு தைரியம் வந்தது என்று சொன்னால், திப்பு சுல்தான் அவர்களை தன்னுடைய ஆட்களை காட்டி கொடுத்து, சில துரோகிகள் காட்டி கொடுத்தார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஷஹீதாக்கப்பட்டு விட்ட பிறகு ஆங்கிலேயன் சொன்னான், இனி இந்துஸ்தான் அமார், சொன்னான் இனிமேல் இந்துஸ்தான் என்பது நம்முடையதுதான் என்று சொல்வதற்கான தைரியம் எப்பொழுது வந்தது என்று சொன்னால், திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வீழ்த்தி விட்ட பிறகுதான் இந்த தைரியம் வந்தது. சொன்னார்கள், 100 ஆண்டுகள் ஓநாயை போல் வாழ்வதை விட ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு நாட்கள் வீரமாக சிங்கமாக வாழ்ந்து மடிவது மேல் என்ற உன்னதமான வீர உரைகளை நிகழ்த்தினார் சுல்தான். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட உன்னதமானவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். டெல்லி ஆண்ட மன்னர் பகதூர் ஷா, முகலாய மன்னர்களில் கடைசியாக இருந்தவர். இவருடைய வரலாறு உண்மையிலேயே நாட்டு பற்றுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்தவர் என்று சொன்னால் இவரைத்தான் சொல்ல வேண்டும். நாட்டு பற்று எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த நாட்டுக்காக அவர் நினைத்திருந்தால், பகதூர் ஷா நினைத்திருந்தால், முன்னர் ஆங்கிலேயனிடத்திலே ஏதோ சில ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்டு அவர் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்ததற்கு முடியும். மன்னர் அல்லவா, எப்படி வேண்டுமா வாழலாம். ஆனால் அது அவர்களுக்கு பெரியதாக தெரியவில்லை. இந்த நாட்டுக்காக அவர் மட்டுமல்லங்க, அவருடைய குடும்பமே சேர்ந்து சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டது. பகதூர் ஷா அவருடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. மன்னர் பகதூர் ஷா அவர்கள் ஆங்கிலேயர்களால் அவருடைய குடும்பமே என்ன செய்யப்படுகின்றார்கள், கைது செய்யப்படுகின்றார்கள். இந்தியாவில் வைக்கவில்லை, ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுகின்றார்கள். அந்த கொடும் சிறையிலே அவர்களுக்கு சித்திரவதை கொடுக்கப்படுகின்றது. அவருடைய 2 மகன்களுடைய தலையை வெட்டி ஒரு தட்டிலே வைத்து துணியை மூடி என்ன செய்யறாங்க, அவர் மன்னருக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. சொன்னார்களாம், இதோ காலை உணவு சாப்பிடுங்கள். திறந்து பார்க்கின்றார், தன்னுடைய மகனுடைய 2 தலைகள் உறுதியாக நின்றார்கள். வந்தவனே அசந்து போனான். கொண்டு வந்து வைத்தவனே கேட்கின்றானாம், இத்தனை பெரிய செயல் நடந்திருக்கு, என்னமோ இவ்வளவு உறுதியானவர்களாக ஒரு சொட்டு கண்ணீர் கூட கண்களில் வரவில்லை. சொன்னார்களாம், நான் ஏன் அழவேன், மன்னர்கள் அழுவதில்லை, நாங்கள் இந்த நாட்டிற்காக நாங்கள் தியாகம் செய்கின்றோமே, என்னுடைய குடும்பமும் என்னுடைய மகன்களும் இந்த தியாகத்தில் ஈடுபட்டிருக்கின்றது என்பதை நினைத்து நான் பெருமிதம் கொள்கின்றேன் என்று உண்மையான தேசப்பற்றை அங்கு வெளிப்படுத்தினார். இந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் மரணித்து அவர் கபரிலே வைக்கும் பொழுது முன்னாலே அவர் சொல்லிவிட்டு செல்கின்றாராம், ஒரு பிடி கை மண், இந்தியாவுடைய மண். அவர் இங்கிருந்து போகும்போது ஒரு பிடி மண்ணை கொண்டு போய்விட்டார். சொன்னாராம், இனி திரும்பவும் இங்கே வரப்போவது கிடையாது, நாம் அங்கே தான் மௌத்தாக போகிறோம் முடிவாயிடுச்சு. சொன்னாரெல்லாம், அந்த மண்ணை கொடுத்து நான் மௌத்தாகிவிட்டால் என்னுடைய மண்ணறையிலே இந்த மண்ணை அங்கே போடுங்கள், இந்த மண்ணறையிலே நான் எங்கிருந்தாலும் என்னுடைய தாய் நாட்டுடைய மண் என்னுடைய கபரிலே இருக்க வேண்டும் என்ற உண்மையான தேசப்பற்றை வெளிப்படுத்தியவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். 1919 ஜாலியன் வாலாபாக் என்ற மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. அதிலே அதிகமானவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். அது வரைக்கும் வரலாற்றிலே இருக்கும். ஆனால் அதிலே சுட்டுக் கொல்லப்பட்ட அனைவர்களும் கிட்டத்தட்ட சொல்லப்படுகின்றது 99% என்ன செய்யறாங்க, அது முஸ்லிம்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்திலே சுட்டுக்கொள்ள ஆங்கிலேயனால் அப்படியே குருவி சுடுவது போல சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். அனைவர்களுமே முஸ்லிம்களாக இருந்திருக்கின்றார்கள் என்ற வரலாற்றையும் நம்முடைய இளம் தலைவருக்கு சொல்ல வேண்டும். இதையெல்லாம் பாடப்புத்தகத்தில் வரலாறுகள் நீக்கப்பட்டு விட்டது. இனி நாம் இந்த வரலாற்றை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். கேரளாவின் மாப்பிள்ளைமார்கள் எத்தனை பெரிய தியாகத்திற்குரியவர்கள். அவர்களை அந்த கேரளாவிலே அவர்கள் சுதந்திரத்தின் போராட்டத்தை மேற்கொண்டார் என்பதற்காக கைது செய்யப்படுகின்றார்கள்.
கைது செய்யப்பட்டு கேரளாவிலிருந்து வேலூருக்கு, அதாவது சரக்கு ரயிலிலே கொண்டு வரப்படுகிறார். சரக்கு ரயில் எப்படி இருக்கான், அதில் எந்த ஜன்னலும் இருக்காது, ஜன்னலே இல்லாத அந்த ரயிலிலே போட்டு அடைக்கப்பட்டு அனைவர்களும் கேரளாவிலிருந்து வேலூர் வரைக்கும் அந்த ரயில் வருகின்றது. ரயிலை திறந்தவுடனே சடலங்களாக வெளியே கொட்டுகின்றார். யார்? கேரளாவின் மாப்பிள்ளைமார் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள். எதுக்கு செய்தார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டிற்காக செய்தார்கள். அவர் அந்த அளவிற்கு இந்த நாட்டு பற்று அவர்களுக்கு இருந்தது. எப்படியாவது இந்த சுதந்திரத்தை நாங்கள் வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு அவர்கள் ஆளானார். டெல்லி சாந்தினி சௌக் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில இரு மரங்கள் இருக்குமா, அந்த இரு பகுதிகளிலும் இருபுறத்திலும் உலமாக்கள் தூக்கிலிடப்பட்டு மரத்திலே தொங்கவிடப்பட்டார் என்பதாக வரலாற்றில் நாம் படிக்கிறோம். கிட்டத்தட்ட 500 உலமாக்கள் அந்த மரத்திலே தூக்கிலிடப்பட்டு வரிசையாக அவர்கள் வைக்கப்பட்டார் என்பதை நாம் வரலாற்றிலே படிக்கின்றோம். ஷைஃபுல் ஹிந்த் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவருடைய பெயரை சொன்னாலே மால்டா சிறை ஞாபகத்துக்கு வரும் என்று சொல்வார். மால்டா சிறையில் மிக கொடூரமாக இவர்கள் தாக்கப்பட்டார். மிகப்பெரிய அறிஞராக இருந்தார்கள், இஸ்லாமிய அறிஞராக இருந்தார்கள். அவர்கள் அந்த சிறையிலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகின்றார்கள். மௌத்தாகிவிட்டு வெளியிலே கொண்டு வந்து ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுதுதான் தெரிகின்றதாம், இத்தனை பெரிய கொடுமை செய்திருக்கின்றார்களா, அந்த உடலிலே அத்தனை காயங்கள், இடுப்பிலே சதை இல்லை என்பதாக சொல்லப்படும். இரும்பு கம்பிகளை காய வைத்து அவருடைய இடுப்பிலே போடப்பட்டு சதைகள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கின்றது என்பதை ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுதுதான் தெரிகின்றது என்பதாக நாம் வரலாற்றை படிக்கின்றோம். அந்தமான் சிறை முஸ்லிம்களால் நிரப்பப்பட்டது, கொடும் சிறை அந்தமான் சிறை. அந்த சிறையிலே அதிகமான முஸ்லிம்கள் நிரப்பப்பட்டார்கள். மருதநாயகம் யூசுப் கான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய இந்த சுதந்திரத்திற்காக இந்த ஆங்கிலேய எதிர்ப்பிலே மிக வீரதீரமாக செயல்பட்டார்கள். ஆங்கிலேயருடைய கொடியை துப்பாக்கியை கொண்டு சுட்டு வீழ்த்தினார்கள், எரித்தார்கள். அது ஆங்கிலேயர் என்ன செய்தார்கள், அவரை தூக்கிலிடப்பட்டார்கள். மருதநாயகம் யூசுப் கான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்தார்கள், தூக்கிலிடப்பட்டு தலை தனியாக ஆக்கப்பட்டு என்ன செய்யப்படுறாங்க, அவர் தலை வேறு உடல் வேறாக ஆக்கப்பட்டு என்ற அளவிலும் மதுரை மாநகரில் அவருடைய தலை மட்டும்தான் என்ன செய்யுங்க புதைக்கப்பட்டிருக்கும். அவருடைய தலை மட்டும்தான் புதைக்கப்பட்டிருக்கும். அன்பானவர்களே, இப்படியாக இந்த அளவிற்கு இன்னும் நிறைய இருக்கின்றது. ஏதோ இதெல்லாம் உதாரணத்திற்காக சொல்லப்பட்டவர்களார்கள் தான். ஏதோ சில 100ல் 1 கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்னும் பல வீர தியாகிகளுடைய வரலாறு. இந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார்கள், பொருளை கொடுத்தார்கள், நேரத்தை கொடுத்தார்கள், குடும்பத்தை இழந்தார்கள் என சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட இந்த தியாகத்தினுடைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாகிய நம்மை இன்றைக்கு சுதந்திரத்துக்கு உங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது.